ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா எங்கள் அக்கா பாஸ்தா சாப்பிட்ற குளறுபடியை பாருங்கள். கன்றாவியாக சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக சாப்பிட்லான்ட்டு வீடியோ எடுக்கும் போது தான் நான் டீசெண்டாக எப்பவுமே சாப்பிடுவேன். அதனால தான் இப்போ நான் ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்தா எடுக்க முடியல அந்த ஃபோக்கில், அதனால் ஒரு மாதிரி குளறுபடி பண்ணி எடுத்துகிட்டு இருக்கும் போது பாஸ்தா கீழே ஊற்றிடுச்சு. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை, நல்லா தயிர் போட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். இது வந்து நக்கட்ஸ் வாங்கியிருந்தோம், வெஜ் நக்கட்ஸ். நல்லாவே இல்லை ஆக்சுவலி. வெஜ் பீஸா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கார்னே பிடிக்கல, அதனால் பிச்சு பிச்சு கொதறி வச்சுட்டு இருந்தேன். எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா ஓவர் சீன் போட்டுருந்தா எங்கள் ஹோட்டலில். வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பாஸ்தாவை பார்த்துட்டு தயிர்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த வெயிட்டர்கிட்டையே. அப்போ வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது யாருன்னா ஒரு மங்கி கொய்யாப்பழத்தை எப்படி சாப்பிடுது நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் என் தங்கச்சி பீஸாவே பார்க்காத மாதிரி சாப்பிட்ருக்குறா. பாருங்கள் எப்படி நூல் மாதிரி இழுக்கிறா பாருங்கள். இழுன்னு இழுத்துக்கிட்டே இருக்கா. கயிறு இழுக்கிற போட்டியில் கூட இந்த மாதிரி யாரும் இழுத்துருக்க மாட்டீங்க. எப்படி சாப்பிட்றா நீங்களே பாருங்கள். ஒம்மட்டிட்டா கொஞ்சம் துப்பி வெளியில் இப்போ தான் போட்டு சாப்பிட்றா. எண்ணெயை பார்த்திங்கன்னா எவ்வளோ டீசெண்டாக சாப்பிட்ற பார்த்தீங்களா. எண்ணெய் பார்த்து தான் நீங்கள் எல்லாம் கற்றுக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பீஸா வந்துச்சு. ஆக்சுவலி கைஸ் பீஸாலாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு கைஸ். அவங்க என் தங்கச்சிக்கு சாப்பாடுனாவே பிடிக்காது, ஆனால் நமக்கு சாப்பாடு தான் எல்லாமே பிடிக்கும். சாப்பாடு இல்லைன்னா நான் இல்லைன்னா சாப்பாடே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அப்போ ஒரு தீவிர டிஸ்கஷனில் பீஸாவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா என் தங்கச்சி ஒரு மூலையில் மோமோஸை வச்சு விளாண்டுட்டு இருந்தா. மோமோஸை பார்த்து எங்கள் அப்பா திடீர்னு குளிப்பண்ணி யாருன்னு சொல்லிட்டாரு. அதை வெயிட்ரே சிரிச்சுட்டு போயிட்டாங்க. அந்தளவுக்கு ஆகிப்போச்சு இன்றைக்கி. பாருங்கள் அவள் இப்போ பேசிகிட்டு இருக்கா, ஆனால் வந்து கேட்கலன்னு அவங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பா எப்படி பீஸா சாப்பிட்றதுனே தெரியாமல் நான் அவள் கையில் வச்சுட்ருக்கேன், அவர் உறிஞ்சிட்ருக்கிறாரு. இப்படி தான் கைஸ் இன்றைக்கி வந்து எங்களுக்கு போச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் பீஸா பாஸ்தா அதெல்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஒயிட் ஹார்ட் கமெண்ட். அதே மாதிரி பிடிக்காதவங்க பிளாக் ஹேட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு பிளாக் பிடிக்கும், பட் ஆனால் பிடிக்காதான் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாள் இப்படி தான் போணுச்சு எங்களுக்கு. அதே மாதிரி எங்கள் அக்கா சொன்னதெல்லாம் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்காதீங்க. நான் டீசெண்டாக தான் சாப்பிட்டேன். பாய் பாய்.